சிவானா தூங்கிட்டாரோ? சிவானா சிவானா என்னடா அது? அடியாள் வேலைக்கு ஆள் தேடுறியா? வாண்டடா அவனே வந்திருக்கான்ல, என்ன வேணா வாங்கி தருவோம். அது இல்ல சிவானா, நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லு. எங்க கிட்ட ஒரு சிலை இருக்கு, அதை மருதம் பாறையில கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க உதவி பண்ணாதான் நடக்கும். ரோடு வழியா போக முடியாது, அதான். டேய், அதை எடுத்துக்கிட்டு போடா. அண்ணா உங்க உதவி எனக்கு தேவைண்ணா, ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. டேய் பொட்ட பசங்களா, இது உங்களை மாதிரி சின்ன பசங்க வேலை இல்லை, ரொம்ப ரிஸ்கானது. போங்கடா. என்ன சிவானே? நிச்சயமா செஞ்சுதானே ஆகணும். செஞ்சுதான் ஆகணும்னா அதை என்கிட்ட கொடுத்துருங்க. அதெல்லாம் முடியாது. அது எப்படி? இவன் யாருடா? என்னோட ஃப்ரெண்டுண்ணா. உன்னை காலையில பார்த்தேன் தானே? சிவானா அது வேற ஒருத்தரோட பொருள், நாங்க அதுக்கு விலையும் பேசி வச்சிருக்கோம். அதை கொண்டு போய் சேர்த்தா எங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும், அதான். வேற வழி இல்லைண்ணே, ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. எவ்வளோ? 50 லட்சம் கிடைக்கும். அந்த வேலைக்கு 50 ஓகே தான். ஆனா எனக்கு 50% வேணும். அண்ணே அது ஓகேவா? அண்ணே 50-50 வேணாம், ஒரு 80-20 பண்ணிக்கலாம். டேய் உனக்கு 20 போதுமா? எனக்கு இல்லைண்ணே, உங்களுக்கு 20. அது என்னண்ணா என்ன ஓடா. 50-50 ஓகேன்னா சொல்லு, எல்லா ரிஸ்க்கும் என்னோடது. இல்லைன்னா விடுங்க, அண்ணனுக்கு தூங்குறதுக்கு டைம் ஆச்சு. ஃபுல் ரிஸ்க் நீங்க எடுக்கிறீங்கன்னா 50-50 ஓகேங்க. இவன் சூப்பர். அப்புறமா வா. ஆமா, வண்டி இருக்கா? வண்டி அது இல்ல. என்னடா ரவுடிங்க நீங்க, வண்டி இல்ல கிண்டி இல்லன்னு போங்கடா. இங்க பாரு, இங்க இருந்து இஞ்சகண்டோக்கு 60 கிலோமீட்டர் வண்டியில தான் போகணும். அங்க ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன், புரியுதா? அங்க என் ஃப்ரெண்டோட எஸ்டேட் இருக்கு, எஸ்டேட்டுக்கு அப்புறம் தான் மருதம் பாறை. ஓகே, நாளைக்கு ஈவினிங் போலாமா? இஞ்சகண்டால என் ஃப்ரெண்டோட ரெசார்ட் இருக்கு, அங்க தங்கிட்டு காலையில போலாம். அது இருக்கட்டும், பொருள் எங்கடா? அது ஒரு இடத்துல வச்சிருக்கோம். எங்க வைக்கலாம்ல? ஏன் ஆட்டை மதியா போய் தூங்கு. ஏப்பா தனியாக ஆட்டையை போடலான்னு பார்க்குறான்ப்பா. சரி சரி ஓகே, போ போ ஓடா. என்ன பாய், நீங்க எதுக்கு 50-50க்கு ஒத்துக்கிட்டீங்க? நீங்க தானே சொன்னீங்க அவர் இல்லாமல் போகவே முடியாதுன்னு, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். எப்படியாவது நல்லபடியாக முடிஞ்சா போதும் சாமி. டேய் நீ எதுக்கிட்ட 50 லட்சம் சொன்ன? 20 லட்சம் சொல்லியிருக்கலாம்ல. டேய் அவர்கிட்ட அதெல்லாம் மறைக்க முடியாது, அவருக்கு அவ்வளோ விஷயம் தெரியும். அதுக்கு என்ன விலைன்னு அவருக்கே தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், கொண்டு போறதுக்கு வண்டி வேணும்ல? ஆமா, என்ன பண்ண போற? அதானடா நானும் கேட்டேன். டேய் நம்ம அந்த முட்டா பைய கிறிஸ்டியை கூப்பிடலாமா? அது யாரு? அவன் ஏற்கனவே முட்டாளாச்சேடா. டேய் அவன் முட்டாள்லாம் இல்லடா, அப்பா வீடா. அவன் அம்மாவோட குணம் கரெக்ட் பண்ணா போதும், வேலை நடந்துடும். அப்படியா? ரமேஷண்ணா, எல்லாரையும் கூட சேர்த்துக்கிட்டா வேலை சொதப்பிடுமோ? இந்த காசை வச்சு நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குண்ணே. நண்பா அவனுக்கு ஷேர்லாம் கொடுக்க வேணாம், நம்ம ஆளு. ஆனால் அதுக்கு அவங்க அப்பா ஒத்துக்கணும். வண்டி அங்கே போனாலே கிடைக்கும், ஆனால் நமக்கு நம்பிக்கையான ஆள் ஒருத்தன் வேணும்ல, அதான். நீங்கள் எதையாச்சும் பண்ணுங்கண்ணே. பாய் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் முடிச்சிடலாம். நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்க, எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாம் சரியாயிடும்னு.
என்னடா கண்டு கட்டாயிச்சே? கரண்ட் பில் நீங்களா குடுப்பீங்க? வெட்டி பேச்சு பேசுறதுக்கு லைட் போட்டுக்கறானுங்க. அவர் கட்டு இல்லடா, இது அம்மாவோட கட்டு. அந்த பணம் கிடைக்கட்டும். சரி, காசு கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு தனி ரூம் போட்டு விடிய விடிய லைட் போட்டு பேசுவோம்டா. டேய், என் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? கடவுளே, அந்த கிறிஸ்டி மட்டும் ஒத்துக்கிட்டானா ஓகே. நடக்காது, சம்மதிக்க மாட்டாரு. டேய், அது வந்து எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாதா? சரி, நீங்க வாங்க. இந்துடா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ. செட் ஆகாது ப்ரோ. ப்ரோ அப்பா கிட்ட பேசி பாருங்க, அப்பதானே தெரியும். ஒத்துக்க மாட்டாருப்பா. டேய் நீ ஓகே சொல்லிட்டா எல்லாம் நடக்கும்டா. ஐயோ ப்ரோ, வேலைக்கு ஆகாது ப்ரோ. டேய், நான் அப்பவே சொன்னல, நீங்கெல்லாம் என்ன சொன்னீங்க? கிறிஸ்டி வந்து சிங்கம், புலி, ஒரு மொசகுட்டி கூட கிடையாது. டேய், நீங்க வரீங்களா இல்லையா? நான் போறேன். டேய் நீ வாயை மூடுறா. என்னால முடியல. ப்ரோ பாத்துக்குவாரு. ப்ரோவால முடியலன்னா வேற யாரால முடியும்? டேய், நீ எங்க கூட இருந்தன்னு வை, தமிழ்நாடு இல்ல எவரெஸ்டே ஆனாலும் நாங்க ஜெயிச்சிருவோம். என்னத்த சொல்ல? இப்போ உங்களுக்கு என்ன வண்டி வேணும்? வேற என்ன, அந்த ஓமனி தான் வேணும். ஆம்னி? ஆமா. ஆட ஆமாண்டா, இந்த மாதிரி விஷயத்துக்கு ஓமனி தான் கரெக்ட். ஜாலி மூடு. என்னடா? எந்த மாதிரி விஷயத்துக்கு? தூக்குறதுக்கு தான்டா. தூக்குறதுக்கா? இல்ல லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போறத பத்தி சொல்றப்பல. நீ போய் சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு வாடா, போகணும்ல. அதுக்கு முன்னாடி நான் பேக் பண்ணிக்கிறேன். நிம்மதியா இருக்கியா? இதுக்கு தான் நாங்க வேலைக்கே போறதில்ல. ஏதாவது வேலைக்கு போனா எவ்வளோ தடங்கள் பிரச்சனை. ரமேஷ்ண்ணா, ஆள் நிறைய இருந்தா பிரச்சனை ஆயிடாது இல்ல? நீ கொஞ்சம் பேசாம இரு, நான் எப்படியாச்சும் இதை முடிச்சு கொடுக்குறேன். என்னானாலும் சரி, குளிச்சிட்டு கிளம்புறோம். அப்படி சொல்லு. நீ குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? நீ குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? அதெல்லாம் யார் ஞாபகம் வச்சிருக்க? அப்ப வாயை மூடு. எதுக்குடா இப்ப நிறுத்தின? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்னடா? என்ன ப்ரோ இதெல்லாம்? என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு ப்ரோ அந்த பொண்ணு? டேய், இங்க நின்ன பிரச்சனை, வண்டியை எடு. என்ன பிரச்சனை இல்ல, போலீஸ்க்கு தெரிஞ்சா அதை விட பெரிய பிரச்சனை ஆயிடும். டேய், போலீஸ்க்கு தெரிஞ்சா உன்னையும் தூக்குவாங்க, வண்டியும் தூக்குவாங்கடா. எதுக்கு? உன் வண்டியில தானே கொண்டு போறோம். டேய், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தா நமக்கு தானே பிரச்சனை. வண்டி எடுங்க. நல்லா வந்து மாட்டினேன். எல்லாம் என் தலையெழுத்து. பரதேசி பசங்களா. டேய் முதல்ல சொன்னல வண்டி எடுடா. நல்லா தீப்பெட்டி மாதிரி ஒரு வண்டி. வசதி இல்லைன்னா நீ இறங்கி நடந்து போடா. வண்டி ஏறா. எடுக்கிறேன்டா. சீக்கிரம் எடு. நீ எதுக்குடா வண்டியை உடைக்கிற? எடுறா. வாயை மூடிட்டுறா. இன்சூரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கம்முன்னு வாடா. போடா. இருடா. யாராவது பார்த்துட்டா நம்ம கதை அவ்வளவுதான். சும்மா இருடா, நான் பார்த்து. வேகமா ஓட்டடா நீ. என்னென்ன அவதிப்பட போறோம். சரியான ஆளுங்க கிட்ட வந்து மாட்டேன். என்னடா வண்டி? பழைய வண்டினா அப்படிதான். பெட்ரோல் பங்க் வந்தா சொல்லுடா. வண்டிக்கு பெட்ரோல் வேற போடணும்டா. பம்பு தான் இருக்கு, போதுமா? வந்துட்டான். பெட்ரோலு கேட்டு டேய், நீ அந்த கஞ்ச பிசுனாரி பரியத்தோட பையன் தானே? ஆமா, அவங்க எங்க அப்பா தான். நினைச்சேன். ஏய் பசங்களா, பொருள் சேஃப் தானே? 50 லட்சம் வேல்யூ. இந்த ஆளுக்கு எப்பவும் காசு தான் முக்கியமா? என்னடா சொன்ன? ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொன்னேன். ஆமா ஆமா. ஆமா, 50 லட்சம் வச்சு என்ன பண்ணுவீங்க? லெஃப்ட். டேய், நீ நேரா பார்த்து வண்டியை ஓட்டுறா, மற்றதெல்லாம் அப்புறம் சொல்றேன். கேள்வி கேட்கறதுக்குனே வந்துருவோம். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி கண்மணி. தானன தானாரோ தானன தானாரோ தானன தானாரோ தெய்யம் தெய்யம் தானன தானாரோ தெய்யம் தெய்யம் தானன தானாரோ தானன தானாரோ தானன தானாரோ தெய்யம் தெய்யம் தானன தானாரோ தெய்யம் தெய்யம்
டேய் போலீஸ்டா. இங்க யார் நிக்கிறா? டேய் ஃபாரஸ்ட். சிவா நீயா? வண்டியில என்ன இருக்கு? கொஞ்சம் வெஜிடபிள். அது என்ன மூட்டை காட்டு? கொஞ்சம் காய்கறி சார். எங்க காட்டு? இந்தாங்க. அட காய்கறி தான் சார். அதுல என்ன இருக்கு? இருங்க சார். அந்த மூட்டையை ஓபன் பண்ணி காட்டு. சார் சீக்கிரம் அவுர்றா. சார் கறி மூட்டை சார். அந்த மூட்டையை அவுத்து அது கறிதான்னு நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தான் அதை திரும்ப கட்டி கொடுக்கணும். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. என்னடா என்னையே மிரட்டுறியா? உடனே இங்க இருந்து வண்டி எடுத்து கிளம்புடா போடா. இது நியாயம். வரட்டுமா? டேய் மூடுங்கடா போட்டலாங்க. நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, பெரிய ஆள் தான் போல. போ தப்பிச்சோண்டா. போலீஸை பார்த்தது கை கால்லாம் நடுங்கிடுச்சு. கமிஷனர் இவனை எங்க இருந்துனா பிடிச்சிங்க? ஏய் மாதவண்ண. அடடே சிவன் நீயா? என்ன இந்த பக்கம்? மாதவண்ண எப்படி இருக்க? என்ன சிவா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? ஆமாமா இப்போதான் ஒரு வேலை வந்துச்சு. ம் அப்புறம் இந்த தம்பிங்க எல்லாரும் இன்னைக்கு இங்க தான் தங்க போறாங்க. ஓகேவா? அதுக்கு என்ன, பொருள் எல்லாம் எடுத்து உள்ள வைங்க. இங்க வந்தா எல்லாம் இப்படித்தான் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, சிவன் கூட வந்ததுனால தான் சொன்னேன். பொருளெல்லாம் இறக்குங்க. என்னடா டேய் நீ யாரு? நான் வீரனோட பையன். அப்பா எங்கடா? அப்பா உடம்பு சரியில்லாம அப்பா என் கூட தான் இருக்காரு. அப்பா தான் என்னை அனுப்புனாரு. ஆமால்ல, மறந்துட்டேன். இவன் வீரனோட பையன். காட்டை பத்தி நல்லா தெரியும். தெரியும்ல? தெரியும். இவன் நம்ம கூட தான் வருவான். புரியுதா? ரமேஷ் அண்ணா, இவன் எப்படி கூட்டிட்டு போறது?